ஸோ டுடே என்ன ப்ளாக்னா இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்டா BMW கார் ஷாப் பண்ண வந்திருக்கோம், அதாவது வாங்க வந்திருக்கோம். கார் எல்லாம் ஏற்கனவே வந்து பார்த்து பேமெண்ட்லாம் பண்ணியாச்சு. ஸோ இது லைஃப்பில் கனநாள் கனவு. ஸோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம், ஒரு இது அச்சீவ்மெண்ட். அதான் நான் இதில் போஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய கார் இந்த இதில் தான் நின்று எடுத்தோம். என்னோடய கார் இதில் இல்லை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் BMW கொம்மைனில் வந்து ஒகேஷன் தான், இது செகண்ட் ஹேண்ட் தான், பட் இருந்தாலும் அதுவே ஒரு லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான். இது வாங்குறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஸோ கார் வந்து ப்ரிப்பேர் பண்ண போயிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம் சும்மா காரை சுற்றி பார்க்க வந்தேன். இது வந்து M4 GT. இது வந்து வேர்ல்டுலேயே 700 கார் தான் இருக்குது. இதெல்லாம் நான் ரோட்டில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். மோஸ்ட்லி எடுத்தாலும் இதை தூரம் வெளியே ஓட மாட்டாங்க. ஏன்னா சரியான 1,50,000 பார்த்தீங்கன்னா இது வெளியே கொண்டு போகிறதுக்கு. மற்ற இங்கே ஃப்ரான்ஸில் எடுக்கிறேன்னா மலூஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கட்டும்போது மோஸ்ட்லி கூட வரும். இது M3 மாசாக இருக்கா. ஸோ காய்ஸ், கார்த்து கிரிஸ் எல்லாம் தந்துட்டாங்க. ஸோ இன்னும் வெயிட் பண்ணுறது காரை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 4 கிலோமே இன்னும் பண்ணி முடிக்கல. ஸோ வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அது மட்டும் இதுக்குள்ளே சுற்றி திரிஞ்சு பைக்குன்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ என்னால் இந்த 4 கிலோமீட்டர் கூட என்னால் வெயிட் பண்ண முடிஞ்சிருச்சு. இப்போ வெயிட் பண்ண முடியலை. ஸோ காய்ஸ், கார் தந்துட்டாங்க. ஸோ தம்பி ஓடி பார்க்குறான். நான் ஓடி பார்த்துட்டு எனக்கு ஒரு மணி நேரம் விளக்கம் படுத்தினாங்க காரில் என்னென்ன இருக்குது, எங்கெங்கே இருக்குன்ட்டு. ஸோ சுற்றிட்டு வரவாப்பில். இது வந்து எங்கே இருக்குண்டா 91 லீஸ், இந்த இடத்துக்கு பேர். BMW மினி பார்த்தீங்கன்னா தெரியும். இண்டிகோ உண்டு, இவங்க ஒரு BMW உண்டு கஸ்டேட்டர். ஸோ நியூ கொஞ்சம் அகலமாக இருக்கிறபடியே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் நான் இந்த கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லுக் காருக்கு. ஸோ சம்டைம் நம்ப முடியாமல் இருக்குமில்ல, இது நம்மளை தான் அது மாதிரி தான் இருக்குது எனக்கு இந்த காரோட ஃபீல். ஸோ ப்ளூடூத் இருக்குது, பிளாக் லெதர். இது வந்து ஹைப்ரிட். ஸோ எலக்ட்ரிக்கல் மோடும் 30 கிலோமீட்டர் மட்டும் பேட்டரியில் ஓடும். அதுக்கு பிறகு சார்ஜ் மோட்டரில் ஓடலாம் நார்மலாக. ஸோ க்ளீன் பண்ணியிருக்காங்க, படிவாக க்ளீன் பண்ணல, அவசரமாக பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அதனால் இங்கே இருக்குது. ஸோ முதலாவது வந்ததே டிராஃபிக் தான். ஸோ இந்த ஹைப்ரிட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இதுதான். எலக்ட்ரிக்கில் ஓட விட்டுருக்கு. பட் நான் மோஸ்ட்லி மேனுவல் கார் தான் வரணும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இது ஆட்டோமேட்டிக் கார் வரேன். ஸோ டிராஃபிக்கு நல்லா இருக்குது.
ஸோ காய்ஸ் வீட்டை வரல பக்கத்தில் ஒரு லகாரில் பார்க் பண்ணி வச்சு சார்ஜ் போடுவோன்னு பார்த்தா அந்த கேபிள் காணாது. ஸோ அவ்வளவு தூரம் கார் கொஞ்சம் நீளமாக இருக்கப்படியாக கேபிள் காணாது. ஸோ வாட் டு டு. இதை வச்சவங்க கேபிள் இல்லாமல் வச்சுக்காங்க. இது சும்மா நாங்கள் வீட்டை கொழுவுற மாதிரி இதில் கொழுவலாம். ஸோ நான் இருக்கிறது 2ஆம் மாடி. ஸோ எங்களோட வீட்டிலேருந்து கரண்ட் கிடைக்கலாது. ஸோ இப்படி செய்வோம்னு பார்த்தேன். நோ சான்ஸ். ஸோ என்ன செய்யறது. ஸோ இதில் வான முடியலாது. ஸோ பக்கத்து அதில் தான் அடிச்சுட்டு போகிறேன். ஸோ யா, நோ லக். ஸோ லைட்டாக ஒரு ப்ளூ ஆம்பியன் லைட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருந்துட்டு இது ப்ளூ ஆகிடுது, இருந்துட்டு ரெட் கலரில் எரியுது. ஸோ தெரியல என்ன மாதிரிண்டு. ஓகே, ட்ரைவ் போட்டாச்சு. ஓகே, வானம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட்டு உங்களுக்கு ஒரு சவுண்டுக்கும் கேட்காது. ஏண்டா எலக்ட்ரிக்கில் போகுது. ஆனால் பேட்டரியில் சார்ஜ் இல்லை. என்னென்னு தெரியல. ஐ திங்க் இந்த ஸ்டார்டிங்கு மட்டும் வச்சுக்காங்க போல இருக்குது. ரிவர்ஸு இதுக்கு இந்த ஒரு கம்பி ஒன்று வச்சுக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. யா தெரியுது வீடியோவில். ஸோ இந்த கம்பி வந்து எஸ்என்சிஎஃப்க்கு ரிசர்வேன்னு சொல்லி வச்சுக்காங்க. இதுக்கு சின்னதாக ஒரு கம்பி போட்டுடலாம். இதில் பக்கத்தை பேக் பண்ணதோ இல்லை கஷ்டம் தெரியுமா? அரோகரா. அதுவும் ஒரு கையில் விடுறது இன்னும் கஷ்டம். ஸோ யா, இதுதான் அந்த கம்பி. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. இந்த கம்பியை வச்சு எத்தனை காவு வாங்க போகிறாங்களோ. ஆமாம், பக்கத்தில் வேறு இது என்ன கெமியோனில் ஒரு குட்டி கங்கோ நிற்கிது. ஸோ யா, அவன் இல்லை முட்டாக போனான்டா. சரி மோனி எதுக்கும் நம்பர் பிளேட் இதை எடுத்து வைப்போம். நான் விடிய மார்னிங் வந்து எடுத்துருவேன் காரை. ஸோ யா, இந்த டிஸ்பிளே இருக்கபடியா கொஞ்சம் நல்லது. பாருங்கள், இந்த டிஸ்பிளேயே கற்றுக்கே பிடிக்கலை. அந்த கம்பி இருக்குது. நான் கோப்ரோ விட்டு வந்துட்டேன் காய்ஸ். ஸோ வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்புறம் டன்னு. ஸோ பிரேக் வந்து கார் எடுக்கலாம். ஹேண்ட் பிரேக்கு மறந்துட்டேன். ஓகேயா, ஸோ அவ்வளவுதான் விளாக்கு. ஸோ இந்த காரை பற்றி இனி மோடிஃபிகேஷன்ஸ் எதுவும் பண்ணுவோம். மேபி ஸ்டியரிங் வீல் சேஞ்ச் பண்ணணும், ஸ்பாயிலர் மாற்றணும், இந்த டிஸ்பிளே மாற்றணும். அப்படி நிறைய பிளான்ஸ் இருக்குது. பட் கார் வந்து அந்த கேரண்டியில் இருக்கபடியாக மோஸ்ட் ஆஃப் த திங் இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணிடாது. சேஞ்ச் பண்ணால் கேரண்டி போயிடும். ஸோ பார்ப்போம் என்னெல்லாம் பண்ண முடியுதோ பண்ணுவோம். ஸோ மோர் வீடியோஸ் கம்மிங் அப் கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் எல்லாம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.